ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம். இட்லி உப்புமா வந்து நமக்கு லெஃப்ட் ஓவர் இட்லிஸில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க இட்லி தான் வந்து இந்த இட்லி உப்புமா செய்கிறதுக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா ரவா உப்புமா போல் இந்த மாதிரி இருக்கும், பூ போல். நார்மலாக இட்லி ஊற்றி வச்சுருக்கிற உடனே அந்த இட்லியில் உப்புமா செஞ்சால் நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆனியன் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், அடுத்தது வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்புக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. நான் ஏன் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து போடுறேன்னா சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக. எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, டேஸ்ட்டுக்கு. ஆல்ரெடி உப்புமாவிலே உப்பு இருக்கும், இட்லியில் உப்பு இருக்குன்றதுனால கொஞ்சமாக சால்ட்டு, லைட்டாக மஞ்சள்தூள். இதில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கிற இட்லியை போட்டுடணும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரவை போல் எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யலாம். இதில் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாமும் தாளித்து போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.